வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாட்களில மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் பல இடங்களில நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாய் செய்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த உலகம் நம்மளை அவசரப்படுத்தி அநேக சிக்கல்களுக்கும் போராட்டங்களுக்குள்ளும் நம்மளை நீ தள்ளுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறது. வேதவசனம் இந்த வார்த்தைகளை எவனமாய் சொல்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 21 அதிகாரம் 5 வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். அல்ல கவனிங்க பார்க்கலாம். இன்னைக்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள், இவைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய், மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் நாம் செய்யும் பொழுது அவைகள் நமக்கு செல்வத்தை கொண்டு வருகிறது. அப்படி என்றால் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து கவனமாக கேட்டு செய்யக்கூடிய ஜனங்கள் மிகுந்த குறைவாய் இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில அவசரமான காரியங்கள், வேகமாய் அவசரமாய் எதையாவது செய்துவிட்டு இன்னைக்கு அநேகர் ஆபத்திலையும் பிரச்சனையிலோ போராட்டத்திலையும் இன்னைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை, காத்திருப்பதில்லை, வேக வேகமாய் காரியங்களை செய்து இன்னைக்கு வேக வேகமாய் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இழந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் சாலமோன் ராஜா அழகா இந்த வார்த்தைகளை சொல்லும் போது சொல்லுகிறார், ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள். அப்படின்னா கவனமான அந்த நினைவுகள், இதை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்டு ஆலோசனைகளை பெற்று செய்ய வேண்டும். அடுத்த காரியம் சொல்லப்படுகிறது, பதறுகிறவனுடைய நினைவுகள் அவசரப்படுத்துகிற உலகமாய் இருக்கிறது. நம்முடைய ஆவி பல நேரங்களில மாம்சீக ஆவி நம்மளை பதட்டப்படுத்தும், அவசரப்படுத்தும் ஒரு காரியங்களை செய்வதற்கு. ஏனென்று சொன்னால் நம்ம அவசரத்துல செய்யப்படுகிற காரியங்கள் நமக்கு தேவ ஆலோசனை கிடைக்காதபடி அது தவறான பாதைக்கு நம்மளை நடத்தி கொண்டு போய் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் அது சிக்கி நம்ம இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பண விஷயமா இருந்தா கூட தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை. ஒரு வேலை காரியங்கள், குடும்பத்தினுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு என்னன்னா அவசரமான செயல்பாடுகள் இருப்பதனால இன்னைக்கு அநேகர் கடன் பிரச்சனையிலும் போராட்டங்களிலும் கண்ணீரிலும் வரவேண்டிய நன்மைகளை இழந்து இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை சொல்லப்படுகிற காரியங்களை கவனிங்க பார்க்க. மிகுந்த கவனம் உள்ளவர்களுடைய நினைவுகள் செல்வத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். பதர்களுடைய நினைவுகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது வேண்டாத செயல்பாட்டை கொண்டு வரும், வேண்டாத காரியங்களை கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்கிறது. உலகத்திலே சிறந்த ஞானி இந்த காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கு. ஆவியானோட துணையோடு வேதத்தில் எழுதப்பட்டதை நீங்க கவனிங்க. மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்க இருங்க. அவசரப்பட்டு ஏதாவது காரியங்களை செய்து, கவனம் இல்லாமல் ஏதாவது காரியங்களை செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவ சமூகத்துக்கு வந்து அவசர கதியில இந்த காரியங்களை செய்து விட்டேன், இயேசுவே என்னை ஒரு விஷயம் மன்னிங்க, உங்களுடைய ஆலோசனைப்படி நான் செய்வதற்கு கவனமாய் இருக்கிறேன், என்னை நீங்க நடத்துங்க என்று சொன்னா கர்த்தர் இன்றைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களுக்கு நன்மையான காரியங்களை நிச்சயமாய் கொண்டு வருவார். அவர் இழந்ததை மறுபடியும் உங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி செபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த உயிருள்ள தேவனே, உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஜாக்கிரதையுடைய நினைவுகள் ராஜா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லிருக்கிறீங்க ராஜா. பதருடைய நினைவுகள் ராஜா நஷ்டத்தை கொண்டு வரும் தகப்பனே. வேண்டாத காரியங்களை கொண்டு வரும். இதுவரை பதட்டத்தோடு செய்த காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு தயவாய் மன்னித்து மறுபடியும் உம்முடைய ஆலோசனைப்படி கவனமாய் செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இழந்ததை திரும்ப தருகிற தெய்வம். யார் யார் ஆசீர்வாதங்களை நன்மைகளை இழந்திருக்கிறார்களோ நாளை அவர்களுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.